இந்துக்களுக்கு திமுக எதுவும் செய்யவில்லை என்பதை விட அபத்தமான செய்தி வேற ஒன்றும் இருக்காது. நான் திமுகவும் இந்துக்களும் என்றே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இடஒதுக்கீட்டில் பயன்பெற்றவர்கள் எல்லாம் யார்? இந்துக்கள் இல்லையா? இஸ்லாமியர்கள் தான் பயன்பெற்றார்களா? கிறிஸ்தவர்கள் தான்? இந்துக்கள் தான் பயன்பெற்றார்கள். அதாவது நீங்கள் இந்துக்கள் என்று குறிப்பிடுகிற அந்த மக்கள். இந்து மதம் என்று ஒரு மதத்தை உங்களால் காட்ட முடியாது. சைவம் உண்டு, வைணவம் உண்டு. இந்து மதம் என்பது ஒரு உருவாக்கப்பட்ட அல்லது ஒரு கற்பிதமாக இருக்கிற மதம். போகட்டும். தங்களை இந்துக்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிற எல்லோரும் சொல்லட்டும். இந்துக்கள் திமுக ஆட்சியால் பயன்பெறவில்லையா? இடஒதுக்கீடு என்பது யாரால் பெற்ற பயன்? இருமொழி கொள்கையால் ஆங்கிலம் படித்து இன்றைக்கு வெளிநாடுகளில் நம் பிள்ளைகள் இருக்கிறார்களே, அது யார் கொண்டு வந்த ஒரு திட்டம்? நீங்கள் பல்வேறு எத்தனை கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி உழைக்கும் மக்களில் கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்தாரு. கை ரிக்ஷா ஓட்டி கொண்டு வந்தவர்கள் யாரும் இந்துக்களே இல்லையா? யாரெல்லாம் இந்த தேசத்தில் பயன்பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு முதல் தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு 10 விழுக்காடு கூடுதல் என்று சொன்னால் அதனால் யார் பயன்பெறுகிறார்கள்? சமத்துவபுரத்தால் யார் பயன்பெறுகிறார்கள்? டைடல் பார்க்கால் யார் பயன்பெறுகிறார்கள்? கலைஞரின் ஆட்சியில் ஒரு பக்கத்திலே உழவர் சந்தை, இன்னொரு பக்கத்திலே டைடல் பார்க், இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எனவே இந்துக்கள் தான் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்றால் பயன்பெற்ற மக்களிலும் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான். இன்றைக்கும் விடியல் பயணம் என்றால் பெண்களுக்கான அந்த பயணத்தில் இந்து பெண்கள் யாரும் பயணம் செய்யவே இல்லையா? காலை உணவு திட்டத்தில் இந்து குழந்தைகள் யாரும் பயன்பெறவே இல்லையா? எனவே இந்துக்களுக்கு திமுக எதிரி என்றால் எப்படி என்று சொல்ல சொல்லுங்கள். எந்த கோயிலையாவது உடைத்திருக்கிறார்களா? உங்கள் இந்து மத பண்டிகையை கொண்டாடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்களா? திமுக கொண்டாடுகிறதா இல்லையா என்பது வேறு. திமுக அரசு வாழ்த்து சொல்லுகிறதா இல்லையா என்பது வேறு. நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஏதாவது திமுக தடை போட்டிருக்கிறதா? எந்த விதத்திலும் எந்த மதத்துக்கும், இந்து மதத்துக்கு என்று அல்ல, எந்த மதத்துக்கும் ஒரு அரசு எதிராக இருக்க முடியாது. திமுக ஒரு நாளும் இருந்ததில்லை. இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் திமுக இதை பற்றி எல்லாம் பேச வேண்டுமா, உதயநிதி பேசலாமா என்று கேட்பதெல்லாம் இப்படி ஒரு காரணம் காட்டி எதுவும் பேசக்கூடாது என்பதற்காகத்தான். இன்றைக்கும் ஒன்று நான் தெளிவாக உணர்வேன். தேர்தலுக்கு தொடர்பில்லாத அமைப்புகள் பேசுவது என்பதும் ஒரு தேர்தல் அரசியல் கட்சி பேசுவது என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. தேர்தலில் இருக்கிற கட்சிகள் சிலவற்றை அளந்துதான் பேச முடியும். அது ஒரு சமரசம். அது இல்லாமல் முடியாது.